தமிழக பாஜகவின் மையக்குழு கூட்டம் சென்னையில் இன்று தொடங்குகிறது. கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா நாளை சென்னை வருகிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். தமிழக அரசியலில் தனித்து போட்டி, கூட்டணி அமைத்து போட்டி என்று தேர்தல் களம் விறுவிறுப்படைந்து வரும் நிலையில பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட மையக்குழு கூட்டம் இன்றும் நாளை நடைபெறுகிறது. மாநில தலைமையகமான கமலாயத்தில் இன்றும் நாளை நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், தேசிய செயலாளர் ஹெச் ராஜா, மூத்த தலைவர் இலா கணேசன் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். மாவட்ட நிர்வாகிகளும் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த கூட்டத்தில் தேர்தல் பணிகள், ஒவ்வொரு மாவட்டத்திலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் விவாதிக்கப்பட உள்ளது. ஏற்கனவே தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணி இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறதாக ஹெச் ராஜா தெரிவித்திருந்தார். இம்மாத இறுதியில் தேர்தல் அறிக்கையை வெளியிடுவதற்கான அனைத்து வாய்ப்புகள் உள்ளதாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்யும் பணியும் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் அமித்ஷா அவர்கள் நாளை சென்னை வர உள்ளார். காஞ்சிபுரம் சார்பாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வரக்கூடிய அமித்ஷா அவர்கள் நாளை மாலை 4 மணிக்கு வருகை தந்து பின்னர் டெல்லிக்கு 7 மணிக்கு திரும்பி செல்கிறார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அமித்ஷா அவர்கள் சந்திப்பாரா என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் அமித்ஷாவுடைய வருகை தமிழக அரசியலில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் பாஸ்கரன்.